வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி கிளாசிஃபிகேஷன் டூல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல இந்த இடத்துல வந்து நம்ப எடுத்து வச்ச இமேஜ் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னா, நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வேணுமோ அந்த நம்பர் குடுத்துக்கங்க. எனக்கு 6 குடுத்துக்கிறேன். நீங்க 5 குடுத்துக்கலாம். 3 கூட குடுத்துக்கலாம். இல்லன்னா ஒரு 7, 8 எத்தனை கிளாசிஃபிகேஷன் வேணுமோ அத்தனை கிளாசிஃபிகேஷன் குடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஓகே குடுத்துக்கங்க. குடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்சூப்பர்வைஸ்டு டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரன் ஆகுற ஆப்ஷன் காட்டும். கொஞ்சம் வந்து அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ரன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பார்த்து பண்ணணும். ஏன்னா, இங்க இருக்கிற இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து கிளாசிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இமேஜோடைய ஆம் இமேஜோடைய பிக்சர் குவாலிட்டி பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வாட்டர் பாடி இருக்கு. வாட்டர் பாடி என்ன கலர் இருக்குன்னா, ரெட் கலர்ல இருக்கு. அப்ப இந்த ரெட் கலர்ல வாட்டர் பாடி ப்ளூ கலரா நம்ம மாத்திக்கணும். ப்ளூ அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். குடுத்தீங்கன்னா ப்ளூ கலரா மாறிடுச்சா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கிரீன் கலர் என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல ட்ரீஸ் அதாவது ஃபாரஸ்ட் இருக்கு. அதனால கிரீன் கலர் குடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது கிரவுண்டு. அதனால கிரீன் கலர் குடுத்துக்கிறோம். நல்ல கிரீன் கலரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர்ல இந்த ப்ளூ கலர் என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அது வந்து செட்டில்மெண்ட்ஸ காட்டுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி செட்டில்மெண்ட்லுக்கு நம்ம வந்து ரெட் கலர் குடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் குடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலரா இருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து வாட்டர் பாடி. இந்த ரெட் கலரா வந்து செட்டில்மெண்ட்ஸ். இந்த கிரீன் கலர்ல வந்து கிரவுண்ட்ஸ். இந்த ப்ளூ கலர் வந்து ஆ பிளே கிரவுண்ட்ஸ். ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். அந்த மாரியான இத வேணா பாருங்களேன். இமேஜ்ல பார்ப்போம். இந்த மாரி இந்த மாரி இடம். அது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா, கிரவுண்டா இருக்கு. இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லேண்ட். அதாவது இப்போ ஒரு பில்லெல்லாம் செதுக்கி போட்ட லேண்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இமேஜ்ல பார்த்தா தெரியும். இங்க பார்த்தீங்களா? இந்த கலருக்கும், இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. அதாவது அந்த இடத்துல வந்து மண் தரையா கூட இருக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேடோ இருக்கு. ஷேடோவுக்கு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல காட்டியிருக்கு. கரெக்ட்டு. அடுத்து இந்த இதில பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்லாம் இருக்கு. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜூம் பண்ணா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வீடா இருக்கு. ஒரு ஹோம் செட்டில்மெண்ட்ஸா இருக்கனால ரெட் கலரா இருக்கு. கரெக்ட்டான ஒரு ஃபார்மேட்ல வந்திருக்கு நமக்கு. ஓகே நண்பா. இப்படிதான் நம்ம வந்து அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன் வந்து இப்படிதான் நம்ம பண்ணணும். பார்த்தீங்கன்னா, இப்படிதான் வந்து நம்ம அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பண்றோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன இது இருக்கு அப்படின்னு நேம் மாத்திக்கலாம். இந்த இதில வாட்டர் பாடி அப்படின்னு நேம் குடுத்துக்கலாம். இங்க வந்து ட்ரீஸ், இங்க வந்து கிரவுண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து லேண்டு, இது சிவப்பு கலர்ல இருக்க வந்து செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ப நேம் குடுத்துக்கிட்டு, நம்ம வந்து அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நேம் குடுப்போம். ஓகே நண்பா. இப்படிதான் நம்ம வந்து அன்சூப்பர்வைஸ்டு கிளாசிஃபிகேஷன் நம்ப டூல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுமோ முக்கியமா ஷேர் பண்ணுங்க.